நம்ம தான் கலந்து செய்யறோம். உன்னை இட்டு வந்து என்ன தெரியுமா, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாது. ஆமா, மன்னரை கவுத்துணும் தள்ளி விட்டுட்டான். அப்படி கிடையாது, ஆட்டத்துல பயங்கணும் அவரு. சொல்லு ஒழுகணும், சொல்லல என்ன ஒழுகணும் அது. நீ என்ன பண்ற? அப்புறம் நான் எதிர் கமெண்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க. எதிர் கமெண்ட் என்ன தெரியுமா, என் தம்பி மேலே என்னடா வாயில அடிச்சுன்னு போய் வச்சுக்காத வேலைக்காரனா. மேல வைக்காத, அப்ப மேல வைக்காத. அப்ப கால வைக்கா, கால வைக்காத. அப்ப கை வைக்க கூடாது, கால ஐயோ வைக்க கூடாது. சந்துல கடை வந்து நீ குத்தாதே இருக்கலாம் அண்ணன் சொல்லிட்டான். அவங்க கொஞ்சம் பொண்ணு தள்ளின்னு வந்தோம். ஒரு வாட்டி போய் நான் போர் போற மிஷின் வணக்கம் பெரியவரே. என்ன பெரியவரு சொல்லிட்டாலே ஞாபகம் பத்திட்டாலே. ஒரு மாசத்துக்கு முன்ன நான் அப்படித்தான் மாத்திருந்தீங்க. அந்த ஆண்டவன் படைப்பில் என் தலைவிட பெருசாகி போச்சுமா. அவ்வளவு பெருசா நடந்து போமா ஊஞ்சல் ஆடுற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அது முன்னு வச்சுருவோம், அது முன்னு வச்சுருவாங்க. அது ஒரு போய் முள்குண்டு வச்சு அடிக்கிறாங்க. தாங்க முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியாது. நேரம் ஒரு டெய்லர் கடைக்கு போனேன். அங்க போனா ஆம்பல் டெய்லர் இல்ல, பொம்பல் டெய்லர் தான் இருந்தாங்க. இப்போ நாங்களே தொச்சு கடாச்சுன்னு என்னப்பான்னு கேட்டாங்க. எம்மா ஒரு உரம் வச்சுமா ஆடி செட்டாபிள் தூக்கி வைப்பான்னாங்க. நான் 2 கை தூக்க முடியாது, உங்க கை கொடுமான்னு 2 பேரும் தூக்கி வச்சுட்டோம். அப்புறம் உள்ள போய் டேப் வச்சு வந்து ஆளு வச்சு தேய்ச்சி கொடுத்தாங்க. அதுல இருந்து ஆறத்தே கிடையாது. ஆனா பாத்ரூம் போனா போதும், ஒரு செங்கல் அங்கல் அங்க போய் உட்காந்து அனுப்பிட்டு மாதிரி அதமா மூத்துல போய் இருந்துச்சு. அதை தூக்கி வைக்கிட்டாமா. இந்த பிரச்சனை தாங்க முடியாதா, போன மாசமா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். அது பரவாயில்ல. ஒரு நாள் என்ன அமெரிக்கா போனாங்க. அங்க போயிட்டேன். அங்க போனா கேள்வி கிடையாது, எல்லாம் பாருங்க டாய்லெட் உட்காந்து நான் தெரியாது தானமா உட்காந்து அவ்வளவுதான். பெரியவரா இப்ப நானே தான் உழைந்து நடக்கிறேன். ஓ மை காட். சரி பரவாயில்ல இருக்கான். கண்ணு எதுக்கு வச்சுக்கிறான்? அப்பா அப்ப கல்யாணத்துக்கு மட்டும் நல்லா நகை போட்டுக்கணும், தலை வாரிக்கணும், பூ வச்சுக்கணும், ட்ரெஸ் மாத்திக்கணும், அப்புறம் ஹீல்ஸ் ஷூ போட்டுக்கணும். அதே பார்த்தா நானும் பாத்துக்கிறேன். எனக்கு 48 உனக்கு 49 எல்லாம் நானே தான் முடிவு பண்ணுவேன். பரவாயில்ல. ஆனா உன் அடக்க யாருமே கிடையாது. உன் அடக்கத்தை காட்டு, அவங்களுக்கு நீ காட்டு உன் அடக்கத்தை. பாருங்கம்மா பாருங்க, எந்த மேஸ்திரி செவுரு வச்சாரு செங்காலி இல்ல பழகு அப்படியே பேச மட்டும் போட்டு வச்சுக்கிறான். இத போட்டு நீ ஏரி வேலைக்கு பண்ண வச்சு ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க மாட்டான். எல்லாம் ஏரி வேலையில தான் இருப்பான். இதை பாக்குறது கவர்மெண்ட் துட்டு போட்டாலும் போடலனாலும் இது பாக்குறதுக்குனே வரும். ஆமா, நீ அங்கேயே போ, தண்ணிக்கு இது இப்ப போக முடியாது இல்லையா? வேற ஆள் போய் வேற ஆள் சரி இருக்குமா? 30 ரூபாய் நடக்குது.
எல்லாரும் வந்து யார் யார் வந்திருக்காங்க? இளவரசமா வந்துக்கிறாங்க. இளவரசி காணோம். என் ஜாமான்கிறாரு. இவர் பேர் எடுத்து மோகன்ராஜ். இவர் தலைமை. அப்படியா? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேங்க. நோட்டா பண்றா? நான் கட்டு நோட்டா? பிளேன் நோட்டா? அப்படி இல்லைங்க, யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறது. ஓ, யார் யார் என்ன பண்றாங்க பாக்குறேன். யார் என்ன பண்ற பாக்குறேன். அதான் என் வேலை. அதுதான் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து சொன்னேன். இவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. தலைமை சொன்னேன். மோசமான ஆளு. அவன் அப்படித்தான் பாப்பான். ஒன்ஸுக்கு நேரம் சொல்றதுக்காலே இந்த பக்கமே ஆடு அந்த பக்கம் போவாத. அவன் மோசமான ஆளு. புறம்போக்கு நல்லா இருந்தா சேடை ஓட்டு போடுவான். வேற அவன்கிட்ட போக நல்லா தான் போவேன். ஆனா திருப்பி அனுப்ப சொல்ல அனுப்புவான். அது விடு. ஆடு சிறப்பா ஆடு. ஆடு என்ன ஒன்னாலும் வாங்கி தரேன். எது கேட்டாலும் சத்தியமா வாங்கி தரேன். போ. நான் இல்ல இருக்குது தானே. ஓ இருக்குது என்கிட்ட அதான் அதை எடுத்துக்கோ போ. நீ கேட்கத்தான் இருக்கும் போ. என்ன இருக்குது? டேய் நீ என்ன கேட்காதான் இருக்கு போ. என்ன வடிவேல் மாதிரி ஆகி போச்சா? காட்டு ஏன் தொப்புல கை விட்டுங்கிறேன். எங்கிட்ட கேட்டா நானே காட்டுறேன். ஆமா கிடையாது. அந்த பத்மனி மிஞ்சி விட்டாள். சாவத்திரியை தாண்டி போய் விட்டாள். பண்டாரி பாய் விட்டு சாப்பிட்டேன். பண்டேரி பையனா யாருங்க? அது சிவாஜி பத்தல் நடிச்சிருக்கோம். நான் பாத்துருக்கேன். நீ பாத்துக்க மாட்டீங்களா? பாத்துக்க மாட்டாப்போ. அப்படியா? அப்பா இது பண்ண அப்பா லேட்டு பிக்கப் மாடம் முன்னாடியே வந்துச்சு. அப்படியா? சரி நான் சிறப்பா பிரைஸ் கொடுங்க. என்ன ஒண்ணு கேளு. எது கேட்டாலும் கொடுக்கணும். ஓ அதுதான் கூட்டு வந்துக்கிச்சு கேளு. 2 பல்ப் ஒண்ணா அவுத்தும்போ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற சீப் லேட் ஒண்ணா அவுத்தும்போ. சொன்னா அழுது உள்ள போயிடுறேன். அவுத்து நூல் உள்ள போயிடுவாங்க. அழுதுனா கிளிரா சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. பாத்து பாடுற பொண்ணு. நான் சாப்பிட்டா விட பரவாயில்ல. நீ பாடுற பொண்ணு. அதனால அதெல்லாம் வேணாம். வேற என்ன கேளு. குச்சி மிட்டாய் இருக்கா? தப்பு வேற என்ன கடிக்கிற கட்டி ஒரு காக்கா உண்டு. அப்படி கேளு. லாலிபாப்பாவது வாங்கி. 3 தப்பு வாங்கி சாப்பிட முடியும். அதுக்கு நான் வாங்கி வச்சுங்க நாங்க வேற வேலை இல்லைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இதுல இருக்கும். அதுல இருக்கும். அது இல்லை என்று அந்த உலகமே கிடையாதுங்க. ஆமா. ஏற்கனவே மத்தவங்க சொத்தல் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் தான் அவன் பேசுவான். என்ன எப்படி கேட்டு பொருள் கொடுக்க வேண்டியதாங்க. காத்து வரல. காத்து வந்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கேன் நீ எங்க இருப்புன்னு. எதையும் தாங்க மீது எப்படியாப்பட்ட காலத்தை அப்படியே நிற்பேன். அப்படியே நிப்ப. வாயா நம்மால போல அந்த ஜிப்பு ரொம்ப டைட். பழக்கமே இல்லைங்க. அந்த ஆட்டோ என் காதுல போய்க்கலாம் முன்ன ஜிப்பு ஓப்பன் பண்ணுங்க. ஆமா முன்ன பின்னன்றா முன்னே ஓபன் பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஜிப்பு மேல இருந்து கீழே இருந்து கீழே இருந்து மேல பாரு. ஆமா வேற என்ன பண்ணுத? சரி அந்த ஜிப்பு ஓபன் பண்ண தெரியல. ஒரே கால் போடுற. நீ கால் போடு. நீ எங்கிட்ட பேசுற? அங்க பேசுற. அங்க பேசு. நான் லட்சக்கணக்கான பேரை பாக்குறேன். நீ கண்ண மாதிரி ஒருத்தரை பார்த்துக்க முடியாது. சத்தியமா பார்க்க முடியாது. நீ 9ல 1 10ல 1 சில பேர் சொல்லி நடப்பான். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 9ல 1 சரி போட்டான். கால் பண்ற. நீ போறம்போ போடியா. நான் பழம் பண்ணிக்கிறேன். போயிட்டு வருவாங்க. ஓ வராத. கால் பண்ற சீக்கிரமா வரம்போ. சொல்லிட்டு போறான். மியூசிக் கொடுக்க நான் நந்து வருவேன். நாட்டியத்தில் எந்த ஒரு குறைபாடும் நல்லது. ஆனால் அவள் நாட்டியம் ஆடுவது ஏதோ
பாத்துட்டியா? ஆன்சு ஆன்சு அது உள்ளவர் வெளிவர தெரியுமா? என்ன கேக்குற நீங்க போறது இல்லையா? போடணும். ஒரு ஆன்சு யூஸ் பண்ணணும். ஆமா, இப்பதான் எனக்கு போன் வந்துச்சு. வெளியே டிவில காட்ட போறாங்க. அதனால முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆன்சு பாயிட்டு ஒன்று வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். கீழே கொட்டிக்குமே அது உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மட்டித்து பாயிட்டு சொல்லுங்க. இன்னும் 2 வேலைக்கு வரணும். இப்பதான் முக்கியமானது இந்த கட்டவலை எதுன்னு உள்ளங்கையில் வச்சு கசக்க வேண்டும். கூட்டு வர கசக்க வேண்டும். சின்னதா கோலி விட்டு கொள்ள வேண்டும். வீட்டு வந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ கை கூடாது, வாசனை வெளிச்சா போடும். துணியில் தோத்து கொள்ள வேண்டும். அப்பதான் பக்கத்துல உட்காந்தீங்கன்னு ஆசனை இந்த கையால் உதட்டு இழுக்க வேண்டும். இழுத்து உள்ள சொல்ல வேண்டும். எங்கன்னா சொல்லுமாப்பா போயிட்டு 10 மணி நேரம் காய் விடுங்க. 10 மணி நேரம் காய் விடுங்க. காஞ்சி பிறகு வாயில வச்சா கொயகோயா ஆகும். அப்போது மூக்கில் சிறுத்து நாட்டு விடும். அப்போது இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க விடும். இது சில நுழை என்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டு கலை கலை கலை. நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டி கொண்டுக்கும். எதுக்கு யாருக்கிறான கவலைப்படாத. தட்டி விட்டாங்க வாயில் போந்துக்கும். உள்ள போட்டு தண்ணி இருக்கும். முண்டு வாய் கொண்டு கொண்டு வர வேண்டும். அந்த தண்ணி எவனா குச்சாவும் குடியாடு போன போய் நமக்கு நான் நம்மள விட்டா இப்போது பார் சிறப்பான நாட்டு போடுற கலை கலைக்கு கலைக்கு போது பாரு. ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி பீரம் அங்க துணி போட்டா வெளுக்கு இங்க என்ன போட்டா என்ன போட்டு என்னத்துக்கு எத்தனை தாலியா இருப்பேன் கை ரொம்ப நேரம் சில்லுன்னு வச்சு அப்புறம் நடக்குது. என்ன 30 விழாமா? தளபதிக்கு வெற்றி விழா, இலவசமா பிறந்த நாள் விழா, நாட்டுக்கு ஆமா விழா. எப்ப பாரு தொப்புள்ள தொப்புள்ள வரல விடாதரா. தொப்புள்ள விடாதரா. ஆமா சொல்லு. அவர் அங்க வந்துக்கிறாரு. போ வணக்கம் போட்டு ஐயாதான் அவ காலில் போய் அளவு எடுக்கிறான். காலில் போயிடறாரு பாக்காதீங்க. நம்ம தான் கலந்து செய்யறோம். உன்னை இட்டு வந்து என்ன தெரியுமா? நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாது. மன்னரை கவுத்துணும். தள்ளி விட்டுட்டான். அப்படி கிடையாது. ஆட்டத்துல பயங்கணும் அவரு சொல்லு ஒழுகணும். சொல்லுல என்ன அது நீ என்ன பண்ற? அப்புறம் நான் எதிர் கமெண்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க. எதிர் கமெண்ட் என்ன தெரியுமா? என் தம்பி மேலே என்னடா வாயில அடிச்சுன்னு போயிட்டு வச்சுக்காத வேலைக்காரனா. மேல வைக்காத. அப்ப மேல வைக்காத. அப்ப கால வைக்கட்டா? கால வைக்காத. அப்ப கை வைக்க கூடாது. கால ஐயோ வைக்க கூடாது.
சந்துல கடை வந்து யாரா நீ குத்தாதே இருக்கலாம் அண்ணன் சொல்லிட்டான் அண்ணன் தண்ணி சரிடா நான் சொல்ல மட்டும் ஃபாலோ பண்ணு முட்டிப்பாடு உம்மால சூப்பரா அண்ணமா உம்மால டான்ஸ்னா தான் டான்ஸ் உம்மால உம்மால இதுதான் டான்ஸ் எத்தனை உம்மால புது மாடமா இப்ப டென்ட்ல போயிங்குது 2024 புது மாடலே தான் எவனா சண்டை வந்தானோ போடா வாடலாம் இப்ப கேட்க கேக்குது எத்தோனே உம்மால என்ன உம்மால மாடல் போயிங்குது மாடல் ஆமா ஆமா ஏண்டா இன்னொரு முறை எங்க அம்மால எடுத்தா கொப்பனே எடுப்பேன் சும்மா சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க ஜாலியா இருக்கு ஐயா என்ன மாச்சு கால மாறிவிட்டது 2024 பணத்துக்கு கால் மலைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கு எங்க போயிருக்கோம் பாத்ரூம் போயிருக்கும் ஒரு பாத்ரூம் வரும் நண்டு பார்த்தவள பாத்ரூம் போனா காலு வேணாம் ஐயா எப்படிங்க பேசுறீங்க போமா பாத்ரூம் போவோம் எப்படி போவோம் அந்த நோட்ல யாருக்கு இருக்கு அவர் வராதானே தாடிக்கு நிற்பாரு வருவாரு அவர் ஆனா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழுவுறாருமா காஞ்சாரு தலையில அடின்னு அழுவுறாரு டே நீங்களா நல்லா இருந்தா நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் நானு அந்த வெள்ளைக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா எத்தனை நாள் விரதம் இருந்தேன் தெரியுமா கஷ்டப்பட்டு சொக்கா கூட போலடா குட்டை போட்டுக்கினே வாங்கி தந்தா உங்களுக்கு ஏண்டா இந்த நோட்ல என் போட்டா போடலன்னா ஆயிடுனாடா ஏண்டா போட்டீங்க போட்டுதான் போட்டீங்க எனதுமே உண்டியில போடுறாங்க காத்து இல்லாம கேட்டா எனதுமே ஓய்ச்சாவில் போறாங்க அதிகமாகுதுடா நான் சர்க்கார் சாப்பிட்றாடா அதிகமாகுதுடா இந்த பொம்பளைங்க தூக்கி இங்க வச்சுக்கிறாங்க அதிகமாக தள்ளாச்சுன்னு ஒரு நோட்டு 5,000 அந்த நோட்டே செல்லல ஆனா ஒரு 5,000 நெஞ்சு போச்சு கீழே போச்சு பணத்தை பத்தி உள்ள லென்த்தா பேசுனா உங்க நீதான் எடுத்து வச்சா எப்படி கண்டுபிடிச்சாரு வேலை நல்ல வேலை இல்ல எடுத்து வச்சேன் துட்டு போன்மா பதில் சொல்லணும் கேள்வியா ஆமா யாரு நீ கேள்வி எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா நான் இப்போது எழுப்புகிறேன் ஒரு சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏத்துமோ சைக்கிள்னா அந்த மிதி வண்டி 2 சக்கரம் வந்தேன்டா பாருடா கால கட்டி கறக்க போறேன் பாடு நான் பாடல நீதான் பாடு சரி அந்த சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏத்துமோ சைக்கிள்ல 3 பேர் ஏத்துமோவே உன் சாமாச்சு 3 பேர் ஏத்துவே அதே பைக்ல 6 பேர் ஏத்துவா 7 பேர் ஏத்துவான் 12 பேர் கூட ஏத்துவான் அவன் சாமாத்தியம் 14 பேர் ஆனா அந்த சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துன்னு தெரியுமா நம்மள 19 பேர் எவனும் ஏத்த முடியும் நான் ஏத்துவேன் 19 பேர் கிடையாது உண்மையை சொல்றேன் அந்த சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் கணக்கு கரெக்டா இருக்கணும் ஓ கரெக்டா இருக்குமா நீ ஒண்ணு எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் இன்னும் 18 சைக்கிள் ஆன் விட்டு நடிக்கிற சிவாஜி கணேசன் சேர்த்துட்டு ஒரு ஆள் வரான்னு சொல்லிட்டு அவ்வளவு நடிக்கும் போது நான் கொஞ்சமாச்சு நடிக்க கூடாதா பரவாயில்ல நீ மாறாதா நீ ராதி நான் சைக்கிள்ல நான் உட்காந்துங்கிறேன் என்னடா சைக்கிள்ல உங்களை பேர்ல சீட்டுங்க உட்காந்து நீங்க ஒண்ணு ஆமா இன்னும் எத்தனை பேர் ஏத்துமா 18 பேர் இன்னும் 18 பேர் ஏத்தலாம் ஆமா முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 என்ன ஒரு சேர்ந்தா உன்னால 19 19
அவங்க ஏன் கை தட்டாங்க தெரியா? எதுக்கு தட்டாங்க தெரியா? எனக்கு தெரியும். கைக்கு இது தட்டா. யாரு? நீ எப்படி தட்டுன்னு எனக்கு தெரியும். ஒன்னில விடு. ஒரு முறை நம்பர் சொல்றது இந்த மாதிரிலாம் சொன்னா கேஸ் போடுவாங்க. கேஸா? போடு. ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போதுன்னா அந்த கேஸ் நான் பாக்கிறேன். சரி விடு விடு. ஆனா என்னடா டாபரே என்ன அன்பதால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே இந்த முப்பெரும் விழாவை காண வந்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசைக்குருகார் எதற்கு முருகா? இசையால் பலர் மயங்க வைத்த இந்த ஆடல் அரசுக்கு இந்த முத்தாரத்தின் ஐயோ இதையா அப்பா இது எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறீங்க? இசையால் இவள் பலர் மயங்க வைத்தவர். இவளுக்கு முத்தார ஒரு பெரிதா? என்ன பணத்தை கிட்ட கொடுக்காது முத்தாரத்தை கைது கொடுத்தீங்களப்பா? யாரு? உனது தாயின் முத்தாரம் இது மணிமேகலை. அவளை முத்தாரம் நம்முடைய திரைத்தான். என்னுடைய தாய் முத்தாரத்தை தூக்கி ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறேன். இசையால் பலர் மயங்க வைக்கும். சரிங்கப்பா, உன்னுடைய விருப்பம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. விலை உயர்ந்த முத்தாரமா? இலை மதிக்க முடியாத முத்தாரம். ஆமா, இதெல்லாம் எங்கதான் கிடைக்குது? இந்த முத்தாரம் எங்கேயும் கிடைக்காது. ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்க? செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல 30 ரூபாய். அனைவருக்கு வாங்கி கொடுத்து உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். மனைவிதான். மணிமேகலை 30 ரூபாய். 30 இல்ல 30. பாத்தியா? 30 சொல்லுங்க. கரெக்டா 30. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனிய கஷ்டம், இருக்க இருப்பிடுமா? ஆமா, அரண்மனைக்கு இப்படியே அந்தரம் நடக்குது. இப்போ அப்போ வருவாரு. அவங்களை எதுக்காக பாருங்க தக்க வைக்கிறீங்க? நாட்டி ஆட்டாங்க பறிப்பு கொத்திங்க அதான அனுப்பிட வேண்டியதானே? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? பண்டாரை வரவேற்க மையம் இது. பிற நாட்டியமாடி பிழைக்க வேண்டியவன் நம் நாட்டை பிழைத்து போகட்டும். பாக்குறவங்க ஏதோ தப்பா பேசுவாங்கப்பா. ஏன் பேசுறாங்க? உனக்கு வயசு போதாது. எனக்கு வயசு பத்தல. நீ சின்ன தெரியவா? இது ரொம்ப பின்னால ஆபத்துல வந்து முடியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போ. உள்ள வந்து போயிடு. நான் உள்ள போயிடுவா. ஓ, சாப்பிட்டு அதையும் பார்க்கலாம். சரிம்மா, இப்போம்மா. ஐயா எனக்காக தலை விடுதிருக்கா? ஆமா, ஆமா. ரொம்ப நன்றி. ஆனா ஆனால் என்று சொன்னால் அர்த்தங்கள் பல சொல்லலாம். வேணும் என்பது என்ன கேள்வி? தப்பா சொல்றேன். ஐயா 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 நான் கிளம்புறேங்க. என்னம்மா வேணும்? எனக்கு நீங்க ரூம் தரீங்க, எனக்கு தங்கறதுக்கு இடம்லாம் தரீங்க. ஆமா. ஓகே, ஐ அம் ஃபைன். எவ்வளவு? கத்து கொடுக்குறேன். டெய்லி போடா கட்டி விடுறாங்க. விட்டு தரீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஓகே. என்னம்மா? எனக்கு கம்ஃபர்டபிளா ஒரே ஒரு ரூம் வேணும். ரூம் தானே? என்ன ரூம்? ரெஸ்ட்ரூம்னா? பாத்ரூம் தானே? இந்தியன் பாத்ரூம். பளிங்கல் போட்டு வச்சிருக்கேன். இந்தியன் வேண்டாம். முட்டு வலிக்குதா? எனக்கு வெஸ்டர்ன் தான் வேணும். ஓகே, உட்காந்து போட்டா தானே? வேற சரிம்மா, இந்தியன் உனக்கு முட்டு வலிக்கா? அதனால பாரு இருந்தா ஓனன்றேன். உனக்கு அதை விட ஒத்துமா? நேற்று தான் நெட்ல பார்த்தோம், புது மாடல் ஒண்ணு வந்துக்குது. நீ கீழே உட்கார வேணாம், முட்டு போட்டு உட்கார வேணாம். புது மாடல் இப்பதான் நெட்ல வந்துக்குது. எப்படி ப்ரோ? நீ போய் பாத்ரூம் நின்னா போதும், பைப் ஒண்ணு வச்சோம் பொருன்னு. உனக்காகவே தயாராகி வருகிறேன். ஆமா ஆமா, வெறும் காத்திலே மொத்த வேலையும். என் முக்காத்தார நின்ன எவ்வளவு ஆண்டவர்கள் இருக்கிறாங்க. என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணும்? இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு வரப்போகுது. சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? தெரியல. வாழ்ந்தா ஒழுக்கமா
எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்க இது போய் அச்சிங்க ஃபேன் போட்டு விடுங்க. சரி. அப்படி ஃபேன்ல வெளியே பத்துங்கிறான்னு கொண்டு எடுத்து விசிறுங்க. அதுல சுத்தி நின்று சாவாடிக்காதீங்க. எட்ட நின்று அவனே குறைச்சுக்குவான். சுத்தி நின்று சாவாச்சு போடுங்க. எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனா போதும் அப்படியே கும்பலா நின்று இது கூடாது. காத்து விடணும். போடாது. நான் கேக்குறேன், நான் உடனே உடுக்கணும். நான் உடனே உடுக்கணும் நெஞ்சு வலி. பக்கத்துல நான் தான் நினைக்கிறேன். எனக்கு தான் வரும். அதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வராது. இது வாட்டி ஒரு பங்கு கட் பண்ணு. பொம்பளை நான் போய் அறிவு மட்டுமே கட்டு.